ஹாய் லோகேஷ் யூஆர்சிங் கோடைமன் வித் ஹரிஷன் பரத். ஸோ இந்த வீடியோ பார்ட் 3 வீடியோவா இருக்கும்போது தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க. எஸ், முன்னாடி நம்ம ஒரு ஸ்வாட் அனாலிசிஸ் ஆஃப் ஐபிஎல் டீம்ஸ் நீங்க முன்னாடி பார்க்காதவங்க பாருங்க, அந்த லிங்க் கொடுக்குறோம். ஸ்வாட் அனாலிசிஸ் ஆஃப் ஐபிஎல் டீம்ஸ் சொல்லிட்டு ஒரு 7 டீம் பத்தி நம்ம பேசியிருந்தோம். மிச்சம் 3 டீம் இருக்கு, அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம கவர் பண்ண போறோம். எஸ், ஜிடி, பஞ்சாப், ஆர்சிபி இந்த 3 டீம் பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பேச போறோம். ஒரு நல்ல வீடியோவா தான் இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. முன்னாடி வீடியோஸ் எல்லாம் பார்க்காதவங்க அந்த வீடியோஸை செக் பண்ணி பாருங்க. அந்த டீம்ஸ்ல கம்ப்ளீட்டா நம்ம கொடுத்துருப்போம். ஸோ எஸ், டீம்ஸ்ல என்ன லேக் ஆகுது, இந்த மாதிரி பிளேயர்ஸ் வச்சு ரீப்ளேஸ் பண்ணலாம், நல்லா இருக்கும். அண்ட் எந்த பிளேயர்ஸ் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு நவம்பர்ல வந்து ரிட்டன்ஷன்ஸ் நடக்கும்போது அதுக்கு முன்னாடி எந்த பிளேயர்ஸ் எல்லாம் பண்ணா நல்லா இருக்கும், எந்த பிளேயர்ஸ் வச்சுக்கிட்டா நல்லா இருக்கும் அப்படின்றது எங்க ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல நாங்க சொல்ற ஒரு வீடியோ தான் இருக்கும்போது ஸோ வீடியோக்குள்ள போயிடலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்துற ஜிடி பத்தி பாத்துக்கலாம். ஜிடி பத்தி சொல்லணும்னா பேசிக்கா அவங்க வீக்னஸ் எல்லாம் கிடையாதுங்க பெருசா. மிடில் ஆர்டர்ல எஸ் கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸ் இருந்துச்சு. என்ன பிளேயர்ஸ் வந்து விளையாட வைக்கிறது, ஒரு டிஃபைன்ட் ரோல் வந்து நம்ம மும்பை இந்தியன்ஸ் சொன்ன மாதிரி தான் கொஞ்சம் ஸ்டம்பிள் பண்ணாங்க. பட் ஆனா அவங்க விளையாட வச்ச பிளேயர் எல்லாருமே சக்சஸ் ஹிட். வாஷிங்டன் சுந்தர் கடைசியில வந்தாரு, அவரு ஒரு தடால் அடி கொடுத்துட்டாரு. ஷாருக் கான் ரொம்ப நாள் கழிச்சு ஃபார்ம் வந்தாரு, நல்லா தான் இருக்கு. இன்னும் கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு இந்தியன் பிளேயரே வந்து மிடில் ஆர்டர்ல வந்து வைக்கலாம் அப்படின்லாம் நமக்கு அவசியம் இல்லை. ஏன்னா இருக்காங்க, நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க. நாங்க லைன் அப் சொல்லும்போது உங்களுக்கே தெரியும். அதாவது பேசிக்கா அவங்க ஸ்குவாட்ல இருக்காங்க. ஆனா போன வருஷம் அவங்க ஷெர்ஃபான் ரதர்ஃபோர்டே வந்து திரும்ப ப்ரோமோட் பண்ணி மாட்டிட்டு இருந்தாங்க. சோ அது ஆக்சுவலி ரதர்ஃபோர்டை யூஸ் பண்ணாம ஸ்குவாட்ல இருக்கிற இந்தியன் பிளேயர்ஸே வந்து யூஸ் பண்ணாங்கன்னா அந்த மிடில் ஆர்டர் நல்லா இருக்கும்ன்றது எங்க ஒப்பீனியன். நீங்க ஸ்குவாட் சொல்றப்போ நீங்களே பாப்பீங்க. எஸ், அதேதான். ஸோ அது இல்லாம நம்ம போலிங்ல பாத்தீங்கன்னா ரஷீத் கானோட போலிங், அவர் தான் ஒரு மெயின் போலரா இருந்தார் டீமுக்கு. அவரை போட்டு தாறுமாறா அடிச்சு அமைச்சதுனால டீம் கொஞ்சம் வந்து லைட்டா அடி வாங்கிச்சு. பேட்டிங் அவ்வளவு பயங்கரமா பண்ணதுனால அவங்க வந்து இவ்வளவு தூரம் வந்தாங்க. நம்பர் 4ல முடிச்சாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, ஸோ எல்லா டீமுமே வந்து அந்த கன்சிஸ்டன்டா விளையாடுறதுக்கு காரணம் அந்த சில பிளேயர்ஸோட எஃபர்ட்ஸ் தான். மெயினா பேட்ஸ்மேன், நம்ம டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் சொல்லி ஆகணும். அதெல்லாம் ஜாஸ் பட்லர் ஒரு ஆட் ஆன்ல சூப்பரா வந்து ஆடி நல்லா எடுத்துட்டு போனாங்க டீம். ஆசிஷ் நேராவும் காரணம் தாங்க, அதை வந்து பிராக்கெட்ல போட்டுக்கோங்க. அது வரட்டா நீங்க வந்து கேட்பீங்களா, ஆசிஷ் நேரா தாங்க காரணம் அப்படின்ட்டு சொல்லுவீங்களா? எஸ், அவருமே ஒரு காரணம். எந்த பிளேயர்ஸ் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 4 பிளேயர்ஸ் ரிலீஸ் பண்ணலாங்க. கரீம் ஜானத்னு சொல்லிட்டு 75 lakhs ஆப்கானிஸ்தான் பிளேயர் ஒருத்தர் எடுத்தாங்க. ஆல்ரவுண்டர் தான். அவர் போலிங் ஆப்ஷன் தான் யூஸ் பண்ணாங்க. மெயினா போலிங் போட்டாரு. ஒரே ஓவர்ல 30 ரன் போட்டு பேட்டி எடுத்தாங்க ராஜஸ்தான் பேட்ஸ்மேன் எல்லாம். இவரு சூரியவன்சி எல்லாம் போட்டு அடி நடிச்சிட்டாரு. அந்த ஒரு பவுலர் வந்து ரிலீஸ் பண்ணிடலாம், மேபி தேவை இருக்காது. ஏன்னா இதான் ஜிடி பவுலர்ஸ் ஓவர்சீஸ் ஸ்லாட்டுமே வந்து ஓபன் ஆகும் அப்படின்ற ஆஸ்பெக்ட்ல கண்டிப்பா ரிலீஸ் பண்ணலாம். குர்னூர் சிங் பிரார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேயர், அவர் யாருக்கு என்னன்னு தெரியல. 1.3 crores எடுத்து வச்சிருக்காங்க. யாரு பஞ்சாப்ல பார்த்து எடுத்தாங்க. ஆக்சுவலி நல்ல ஒரு லெஃப்ட் ஆர்ம் சீமர் தான். பட் அப்படியே அர்ஷத் கான் தான் யூஸ் பண்றாங்க லெஃப்ட் ஆர்ம் ஆப்ஷன் அப்படின்றப்போ எதுக்கு 1.5 கோடி கொடுத்து இவருக்கு ரிட்டர்ன் பண்ணிக்கிட்டு வேணா நீங்க திரும்ப ஆப்ஷன்ல கூட எடுத்துக்கலாம், இன்னும் கொஞ்சம் கம்மி பர்ஸ்லயே. அதுக்கப்புறம் ஜெயந்த் யாதவ் ஒரு ஆஃப் ஸ்பின்னர், நமக்கு தெரியும். அங்கங்க பல ஆண்டுகளாக விளையாடிட்டு இருக்காரு. ஆனா ஒரு டிஃபைன் ரோல் அவருக்கு கிடைக்கல. வேற ஒரு பவுலிங் ஆல்ரவுண்டர் சொல்லாங்க. ஒரு பேட்டிங் டீசெண்டா ஆடுவாரு, பவுலிங் வந்து ஆஃப் ஸ்பின் தான் போடுறப்போ பெரிய ஆப்ஷன்ஸ் கொடுக்கல டீமுக்கு. சோ அவரை வந்து ரிலீஸ் பண்ணலாம். அவரு வந்து ஒரு 75 lakhs எடுத்திருக்காங்க, அவர் ரிலீஸ் பண்ணலாம். அடுத்து யாருன்னு பாத்தீங்கன்னா மஹிபால் லாம்ரர் 1.7 crores கொடுத்து எடுத்திருக்காங்க. அவரை ரிலீஸ் பண்ணலாம். ஏன் சொல்றேன்னா அவர் நல்ல பிளேயர் தான். பட் ஆனா டீம் வந்து பேக்டப்பா இருக்குங்க. இப்போ இருக்கிற பிளேயர்ஸ், இந்தியன் பிளேயர்ஸ் அனுஜ் ராவத் எல்லாம் உள்ள வந்துட்டா வச்சுக்கோங்களேன், டீம் செட். அது இல்லாம உங்களுக்கு ஒரு மிடில் ஆர்டர் ஸ்லாட், அவர் விளையாடுற ஸ்லாட் கிடைச்சிடும். ஒரு காசு 1.7 crores தேவை அப்படின்ற பட்சத்துல யாராவது ரிலீஸ் பண்ணி ஆகணும்ல. சோ அதனால லாம்ரர் இப்ப தேவைப்படாதனால லீஸ்ட் ப்ரிஃபரன்ஸ்ல லாம்ரர் வந்து ரிலீஸ் பண்றது பெட்டரா இருக்கும். டோட்டல் பர்ஸ் வந்து எவ்வளவு இருக்கும்னு பாத்தீங்கன்னா 9.65 crores இருக்கும், இன்க்ளூடிங் த 5 crores given by the BCCA. அண்ட் ஒரு 15 lakhs என்னமோ வச்சிருந்தாங்க, 15 lakhs வச்சிருந்தாங்க ஆக்சுவலி போன ஐபிஎல். ஸோ அப்படி பார்த்தா 9.65 crores இருக்கு அப்படின்றப்போ ஒரு நல்ல ஒரு வருதியான ஒரு பிளேயர் எடுக்கலாம். இல்லைன்னா வந்து அந்த ரேட்டு கிடைக்கல, விலைவாசியில ஏறி போச்சுல, கிடைக்கல அப்படின்ற பட்சத்துல நீங்க குட்டி பிளேயர்ஸ் பேக்கப்பா இப்ப இந்த பிளேயர் போயிட்டாருன்னா இந்த பிளேயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 பிளேயர் எடுத்து வச்சுக்கலாம். ஆக்சுவலி இன்னொரு பிளேயர் வந்து ஆட் ஆன் பண்ணியிருந்தாங்க மிடில் ஆஃப் த சீசன்ல. தசுன் ஷானக்காக ஒரு ரீப்ளேஸ்மெண்டா எடுத்துருந்தாங்க, கிளென் பிலிப்ஸ் பதிலா. ஸோ அவரை நீங்க வச்சிருந்தீங்க அப்படின்ற பட்சம் 75 lakhs அவர் வேணா வச்சுக்கலாம். ஏன்னா இல்ல பேட்டிங் லைன் அப் வந்து உங்களுக்கு பக்காவா இருக்கு. அனுஜ் ராவத் இருக்காரு, வாஷி இருக்காரு, ஷாருக் கான் இருக்காரு, ரஷித் கான் இருக்காரு, டெவாட்டியா இருக்காருன்ற பட்சத்துல உங்களுக்கு இடம் இருக்காது. அதுதான் மேட்ரு. ஸோ அந்த ஆஸ்பெக்ட்ல மேபி ரிலீஸ் பண்ணலாம். இல்ல ஒரு பேக்கப்பா வச்சுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஃபாரின் ஸ்லாட் ஆனா மைனஸ் ஆகும். ஏன்னா கிளென் பிலிப்ஸ் இஸ் பிளேயிங் ரைட். ஸோ அவர் விளையாட முடியாது. ஸோ ஸ்குவாட் எப்படி இருக்கும் அப்படின்றது நம்ம ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல இப்ப நம்ம யோசிச்ச டீம்ல பக்கவா இருக்கு டீம், இதுலயே நம்ம ஒரு ஸ்குவாட் போட்டுடலாம் அப்படின்ற ஆஸ்பெக்ட்ல கில், சாய் சுதர்சன் ஓப்பனிங் நமக்கு தெரியும். பட்லர் 1 down, 2 down வந்து அனுஜ் ராவத் ஆர் வாஷிங்டன் சுந்தர் 2 பேர் ஆப்ஷன் இருக்கு நம்மளுக்கு. ஷாருக் கான் இருக்காரு, அப்புறம் கிளென் பிலிப்ஸ், டெவாட்டியா, ரஷித் கான், ரபாடா, சாய் கிஷோர். சோ அப்ப பாருங்க, இது வரைக்கும் சாய் கிஷோருக்குமே டீசென்டான பேட்டிங் லைன் அப் இருக்கு. அண்ட் கடைசியில சிராஜ், பிரசித் கிருஷ்ணா வந்து ஒரு இம்பாக்ட் பிளேயரா ஆட வைக்கலாம்.
ஸோ டீம் செட் எல்லாம் பக்காவா இருக்கு. பவுலிங், பேட்டிங், ஆல்ரவுண்டர் எல்லாமே இருக்கு. ஸோ பார்ப்போம் என்ன இந்த வருஷம் என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். எப்பயுமே ஜிடினா வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் மொக்கையான டீம் தான் இருக்கும் ஆன் பேப்பர் நினைச்சிட்டு இருப்பாங்க. நான் எப்படியும் கன்சிஸ்டன்டா செமிஃபைனல்ஸ் வந்துடுறாங்க. இந்த தடவை டீமே பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்கு, செட்டா இருக்கு அப்படின்றப்போ வருவாங்களா தெரியாது. ஜிடி வந்து ஆன் பேப்பர் பார்க்கும்போது சில பிளேயர்ஸ் எல்லாம் வீக்கா தான் தெரியுவாங்க. அதுதான் ஜிடியோட ஸ்பெஷலிஸ்ட். இன்எக்ஸ்பீரியன்ஸ்டா இருக்கும். பட் ஆனா அவங்க விளையாடும் போது வந்து சரியான சைன்பா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க வைக்கிற மாதிரி ஒரு பிளேயர்ஸா இருப்பாங்க. அது ஆக்சுவலி ஹர்திக் பாண்டியா இருக்கிறப்ப கேப்டனா இருக்கிறப்ப சொல்லிருப்பாரு, லைக் வந்து ஆஷிஷ் நேரா வந்து ரோல்ஸ் டிஃபைன் பண்ணிடுவாராமா. ஸோ இந்த பிளேயருக்கு இதுதான் ரோல்னு ஆப்ஷனை போய் டிசைட் பண்ணிட்டு அதை கிளியரா கன்வே பண்ணிட்டு அந்த ரோலை மட்டும் தான் அந்த பிளேயர் எதிர்பார்ப்பாங்க. ஆனா இந்த சீசன் கொஞ்சம் டிஃபரெண்டா இருந்துச்சு. ஷாருக் கான், ருதர்ஃபோர்டு, நீ பினிஷரா மிடில் ஆர்டர் பேட்டரா என்னன்னு கன்ஃபியூஷனே இருந்துச்சு. மேபி அதை வந்து சரி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். கழட்டி போட்டோம். கிளென் பிலிப்ஸ் இருக்கிறப்ப எதுக்கு ருதர்ஃபோர்டு? கிளென் பிலிப்ஸ் இன்ஜுரினால தான் ருதர்ஃபோர்டு ஆடிட்டு இருந்தாரு, அவ்வளவுதான். ஓகே, நம்ம அடுத்த பார்க்கக்கூடிய டீம் கடப்பாறைக்கு பேர் போன ஒரு டீம். முன்னாடி மும்பை இந்தியன்ஸ் கடப்பாறைன்னு சொன்னோம்னா இப்ப இருக்கிற கரண்ட் கடப்பாறை வந்து பஞ்சாப் கிங்ஸ். நல்ல டீம், 11 பேட்டிங் இருக்கு, சும்மா அவருக்கு பிடிச்ச டீம்ல தான் வெறுப்பேஜிப்பாங்க. ஆமா. சோ போன தடவை ஃபைனலிஸ்ட் டீம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு பஞ்சாப் டீம் ஆக்ஷன்ல ஒரு கம்மி பர்ஸோட போறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கிற ஒரு டீம்னா இந்த டீம் தாங்க. ஏன்னா அவங்க ஸ்குவாடே செட்டுங்க. ஸ்குவாட்ல மாத்த வேண்டிய அவசியமே இல்ல. மொத்தமா கேப்டன்ல இருந்து எல்லாம் மாத்துவோம்லன்னு சொல்லிட்டு எல்லா வருஷமும் பண்ணிட்டு இருந்தாங்க. இனிமேட் அந்த கேப்டன் மாத்துற கதை இருக்காதுன்னு நினைக்கிறோம். ஆமா, அந்த ஸ்குவாடுமே ஆக்சுவலி ரிக்கி பாண்டிங் வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு மைண்ட் செட் இருக்குன்னா அவருக்கு இந்த மாதிரி தான் சேஞ்ச் எல்லாம் பெருசா பண்ணா பிடிக்காது. சோ மாத்த மாட்டாரு நம்புறோம். இல்ல இவங்க ரிக்கி பாண்டிங்கே மாத்தினாலும் வாய்ப்பு இருக்கு. ஒரு கரெக்டான கேப்டன் கண்டுபிடிக்கிறதுக்கு பஞ்சாப்க்கு 18 வருஷம் தேவைப்பட்டிருக்குங்க. ஆமாங்க, அதுவும் சொல்லணுங்க. சரியா? சோ இந்த டீம்ல வந்து வீக்னஸ்னு பாத்தீங்கன்னா பெருசா வீக்னஸ் எல்லாம் ஒன்னும் இல்லைங்க. நல்லா தான் இருந்துச்சு. லைக் வந்து ஃபைனல்ஸ் வரைக்கும் போனாங்க. ஃபைனல்ஸ் வந்து ஆப்பனர் நல்லா ஆடுனால தான் இந்த டீம் தோத்தாங்கன்னு சொல்லலாம். ஓகே, ஆர்சிபி பிளேட் பெட்டர் தட் டே, அவ்வளவுதான். சரிங்களா? பஞ்சாப் வந்து வீக்னஸ் எல்லாம் இல்ல, டீம் நல்லா தான் இருக்கு. பட் இருந்தாலும் நம்ம வந்து சில பிளேயர்ஸ் எல்லாம் துரத்தணும்ல டீமை விட்டு. அப்படி இருக்கும்போது ரிலீஸ் பாத்தீங்கன்னா நான் ஒரு மேஜரான ஒரு பிளேயர் ரிலீஸ் பண்ணுவேன். லைக் இது வந்து ஒரு கேம்பிள் தான். சரிங்களா? ரிலீஸ் பண்ணணுன்ற அவசியம் இல்ல, ஆனா ரிலீஸ் பண்ணா பெட்டரா இருக்கும்னு எனக்கு தோணுது. அவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ். 11 crores கொடுத்து எடுத்தாங்க. ஆனா வந்து உண்மையை சொல்லணும்னா பஞ்சாப் கிங்ஸ் அவர் சரியாவே யூஸ் பண்ணல. as a பேட்ஸ்மனாவும் யூஸ் பண்ணல, as a பவுலராவும் யூஸ் பண்ணல. அப்படி இருக்கும்போது 11 கோடியை நீங்க இவருக்கு ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் காசு வரும். ரெண்டாவது மீதி இருக்கிற டீம்ஸோட பர்ஸை காலி பண்ணலாம். சோ வந்து கண்டிப்பா ஸ்டாய்னிஸ்க்கு ஆல் அவுட் போவாங்க சில டீம்ஸ்லாம். அப்படி இருக்கிறப்ப அவங்க பர்ஸ் காலி ஆகும். உங்களுக்கு அட்வான்டேஜ் தான். நீங்க சரி ஓகேடா அப்ப ஸ்டாய்னிஸை விட்டா வேற யாரா யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இவங்களே வந்து மிச்சல் ஓவனை வந்து மிட் சீசன்ல சைன் பண்ணியிருந்தாங்க. டெம்பரரி ரீப்ளேஸ்மெண்ட் நிறைய இடத்துல பேசிட்டு இருக்காங்க, இன்க்ளூடிங் பீடாக், ஆஷ். மிச்சல் ஓவன் வந்து டெம்பரரி ரீப்ளேஸ்மெண்ட் தான் சொல்றாங்க. ஆக்சுவலி கிடையாது. முன்னாடி நான் கிளாரிபிகேஷன் கொடுத்துட்டோம். மிச்சல் ஓவன் வாஸ் சைன்ட் பிஃபோர் அந்த ஒரு ஹால்ட், பட் அனௌன்ஸ்ட் லேட்டர். ஸோ ஹி கேன் பி ரீடைன் அண்ட் ஹி வில் பி ரீடைன். பாண்டிங் ரொம்ப பிடிச்ச பிளேயர் வேற ரீசென்ட் டைம்ஸ்ல. அஸ்மத்துல்லா ஓமர் சாய் வந்து நான் ரிலீஸ் பண்ணுவேன். 2.4 crores வந்து வாங்கியிருந்தாங்க. லைக் வந்து அவர் எதுக்கு தேவையில்லை டீமுக்கு, ஏன்னா ஆல்ரெடி வந்து ஃபாரின் ஸ்லாட்ஸ் கரெக்டா இருக்கு. மிச்சல் ஓவன் இருக்காரு, மார்க்கோ யான்சன் இருக்காரு, அதுக்கப்புறம் வந்து இவங்கள்ட்ட இன்னும் ஆப்ஷன்ஸ் இருக்காங்க, கிளென் மேக்ஸ்வெல்லாம் இருக்காரு. அப்படின்றப்போ அந்த ஸ்லாட்ல அஸ்மத்துல்லா ஓமர் சாய் வச்சு தான் ஃபில் பண்ணுமானா கண்டிப்பா இல்ல. வேற ஆல்டர்னேட்ஸ் வந்து இவங்க ஆப்ஷன்ல போகலாம் அப்படின்றப்போ அவர் நான் ரிலீஸ் பண்ணுவேன். அண்ட் தேர்ட் வந்து ஆரோன் ஹார்டி. 1.5 crores இவருமே நான் வந்து வேண்டாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ பஞ்சாப் கிங்ஸ் இந்த 3 பேரையும் வந்து கொஞ்சம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஃபாரின் ஸ்லாட்ஸ் நிறைய ஓப்பன் ஆகும். அதை ரிப்ளேஸ் பண்றதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் அவங்களுக்கே இருக்கு. ஆஸ்திரேலியன் ஃபாரின் ஆப்ஷன்ஸ் நிறைய பேர் இருக்கு. ஸோ மேபி அவங்க வச்சு ட்ரை பண்ணலாம். ஸோ இவங்களை நம்ம ரிலீஸ் பண்ணிட்டோம்னா இவங்களுக்கு வந்து 17 கோடி இருக்கும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி மிச்சல் ஓவன் இவங்க மிட் சீசன்ல 3 crores சைன் பண்ணாங்க. ஸோ அவர் அந்த காஸ்ட் வந்து மைனஸ் பண்ணிட்டாங்கன்னா 17 crores இருக்கும் இவங்கள்ட்ட. 2 ஃபாரின் ஸ்லாட் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இவங்க வந்து எதை வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த 2 ஃபாரின் ஸ்லாட் வந்து ஃபர்ஸ்ட் ஃபில் பண்றதுக்கு ஃபோக்கஸ் பண்ணணும். அது மட்டும் இல்லாம மார்க்கோ யான்சனுக்கு ஒரு ரிப்ளேஸ்மெண்ட், லாக்கி ஃபெர்கூசனுக்கு ஒரு ரிப்ளேஸ்மெண்ட். அவர் அப்பப்போ இன்ஜுரின்னு போயிடுறாரு. அந்த இன்ஜுரி ஆயிடுச்சு அப்படின்னா அவர் ரிப்ளேஸ் பண்றது மிட் சீசன்ல தேடிட்டு இருக்காங்க, கிடைக்க மாட்டேங்குது. போன வருஷம் அப்படிதான் வந்து கைல் ஜேமிசனை வந்து இவங்க கடைசியில ரொம்ப நாள் வந்து லாக்கி வருவார் வெயிட் பண்ணி பார்த்துட்டு கடைசியில வரலன்னு உடனே கைல் ஜேமிசன் எடுத்துட்டு வந்தாங்க. ஆக்சுவலி அவரை கூட இவங்க வாங்கலாம் ஆப்ஷன்ல. சூப்பரா தான் போட்டாரு, நல்லா போட்டாரு. மேபி அவரும் நல்ல ஆப்ஷனா இருப்பாரு, இல்ல மேட் ஹென்ரி ஒரு நல்ல ஆப்ஷனா இருப்பாரு. ரைலி மெரிடித் கூட ஒரு சூப்பரான ரீப்ளேஸ்மெண்ட்டாக இருப்பார். அவரு ஹாபர்ட் ஹரிகேன்ஸ்க்கு ஆல்ரெடி பாண்டிங் கீழே விளையாடி இருக்கிறதுனால ஒரு கனெக்ஷன் இருக்கு. ஸோ அவருமே ஒரு நல்ல ரீப்ளேஸ்மெண்ட்டாக இருப்பாரு. அப்படி இல்லைன்னா முன்னாடி சொன்ன அதே ஆப்ஷன் திரும்ப வந்துகிட்டே இருக்கும். முன்னாடி வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும். இந்த ஜேசன் பெஹரண்ட் ஆஃப் கஸ் அட்கின்சன் இந்த மாதிரி சில ஆப்ஷன்ஸ் எல்லாம் வச்சு ஃபில் பண்ணலாம். மார்க்கோ யான்சனுக்கு ஒரு ரிப்ளேஸ்மெண்ட் வேணும்னு சொல்லியிருந்தால, அந்த ரிப்ளேஸ்மெண்ட் வந்து பென் டுவார்ஷியஸை வந்து இவங்க போனாங்க நல்லா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா போவாங்கன்னு தோணுது. எனக்கு ரிக்கி பாண்டிங் ஆல்ரெடி சொல்லிட்டாரு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பிளேயர்னா அது வந்து பென் டுவார்ஷியஸ் ரீசென்ட் டைம்ஸ்ல அப்படின்ட்டு. அப்படி இருக்கிறப்போ சென்னை சூப்பர் கிங்ஸ் அண்ட் பஞ்சாப் கிங்ஸ் பேட்ல இருக்கும் ஃபார் பென் டுவார்ஷியஸ். எடுப்பாங்களான்றது நமக்கு தெரியல. போவாங்க. ஜேசன் ஹோல்டருக்குமே ட்ரை பண்ணலாம். பட் இப்போ இருக்கிற கரண்ட் ஃபார்ம் படி பாத்தீங்கன்னா ஜேசன் ஹோல்டர் எங்கேயோ எகிரிட்டு போவார்னு நினைக்கிற ஆப்ஷன்ல பிரைஸ். சோ பட் யா தே கேன் ட்ரை. ஜேசன் ஹோல்டருமே ட்ரை பண்ணலாம். பேட்டிங் அவ்வளவுக்கு செட்டுங்க, உங்களுக்கு பேட்டிங் பிரச்சனை இல்ல. பிரப்சிம்ரன் சிங்க்கு லைட் லெக் ரிப்ளேஸ்மெண்ட்டாக பார்த்தீங்கன்னா விஷ்ணு வினோத்னு சொல்லிட்டு ஒரு கேரளா பேட்டர், எக்ஸ்ப்ளோசிவ் பேட்டர் இருக்காரு. பட் ஆனால் அவர் பஞ்சாப் ஆட வைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். முடிஞ்சா கொஞ்சம் இந்தியன் ஸ்பின்னர்ஸ் வந்து எடுத்து போடலாம் டீம்ல. யுஜவேந்திர சகல் ஒரு நல்ல லெக் ஸ்பின்னர் இருக்காரு. பிரவீன் துபே இருக்காரு, பட் பெருசா யூஸ் பண்ண மாதிரி தெரியல. சோ வேற யாருன்னா கொஞ்சம் ஸ்பின்னர்ஸ் இல்ல வந்து இந்தியன் பேக்கப்ஸ் ஆப்ஷன்ஸ் எடுத்தாங்கன்னா இந்த ஸ்குவாட் வந்து
ஆல்ரெடி சூப்பரா இருக்கு, இன்னுமே வந்து செமையாயிடும் அப்படின்றது என்னோட ஒப்பீனியன். ஓகே, சோ நம்ம வந்து லைன் அப் குள்ள போயிடலாம். லைன் அப் வந்து அகைன் ஆல்ரெடி செட் தான், எதுவுமே பெருசா சேஞ்ச்லாம் பண்ணல. போன வருஷம் அதே டீம் தான். ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் வந்து பிரப்சிம்ரன் சிங், பிரியான் ஷாரியா. 1 டவுன் ஸ்ரேயாஸ் ஐயர், 2 டவுன் வந்து ஜாஷ் இங்கிலீஷ் ஒரு ஆட வச்சிட்டோம்னா, 3 டவுன் வந்து கிளென் மேக்ஸ்வெல், 4 டவுன் வந்து நேஹல் வதேரா, 5 டவுன் சஷாங்க் சிங், 6 டவுன் மார்க்கோ யான்சன். இது வரைக்கும் பேட்டிங் நம்மளுக்கு இருக்கு. அதுக்கப்புறம் வந்து லாக்கி ஃபெர்குசன், ஹர்ஷ்தீப் சிங், யுஜவேந்திர சகல். நம்பர் 12 வந்து ஹர்ப்ரீத் பிரர் இல்லைன்னா விஜயகுமார் வைஷாக். 2 பேருமே வந்து டீசென்டான பர்ஃபார்மன்ஸ். பிச்சுக்கு ஏத்தாப்புல வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம், எந்த பிளேயரை வேணுமோ ஆட வைக்கலாம். எனக்கு வந்து இந்த ஸ்குவாட் இப்பவே சொல்லிடுறேன், அடுத்த ஐபிஎல் செமிஃபைனல்ஸ் போறதுக்கும் நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு, பெருசா சேஞ்ச் பண்ணாமலே. ஏன்னா டீம் பக்கா, கேப்டனும் பக்கா, எல்லாமே கோச்சும் பக்கா டீசென்ட் தான். கண்டிப்பா ஃபைனல்ஸே வந்துட்டாங்க. they can make it the next time. அது கூட வாய்ப்பு இருக்கு. ஃபைனலி கரெக்ட். will it be 19th year lucky for பஞ்சாப் கிங்ஸ்? நீங்க கமெண்ட்ல போடுங்க guys. ஒரு பீடியா கழிஞ்சிட்டு வருது, இந்த பீடியா கழிவு கிடைக்க மாட்டேன். ஏன்னா மும்பை ஜெயிக்கணும்ல, 5 வருஷம் ஆச்சுங்க நாங்க ஜெயிச்சு. ஒன்னு ஆர்சிபி ஃபேன்ஸ் போட்டு கூறு போட்டு விற்க போறாங்க கமெண்ட்ஸ்ல. பத்தி தான் நான் பேச போறேன். அதுக்கப்புறம் என்ன போட்டு என்ன அடிக்கிறீங்களோ அடிச்சுக்கோங்க, ஓகேங்களா? ஆர்சிபி டீமை பத்தி பார்க்கணும்னா பெருசா எதுவும் சேஞ்சஸ் எல்லாம் கிடையாதுங்க. நல்ல டீம், சூப்பரா வந்து இப்பதான் ஒரு நல்ல டீம் ஃபார்ம் பண்ணிருக்காங்க. கேப்டனுமே செட் ஆயிடுச்சு, எவ்ரிதிங் இஸ் குட். ஒரு கப் அடிச்சிட்டாங்க அப்படிதான் நம்ம நினைப்போம். ஆனா அதுக்கப்புறம் அந்த கப் அடிச்சதுக்கு அப்புறம் தான் நிறைய தடங்களுங்க. எஸ்டேல் அவரு விளையாடுறதே டவுட். இப்போ அந்த கேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அதுல வர ரிசல்ட் வச்சுதான் அவர் விளையாடுறா இல்லைன்னு பிசிசி வந்து சொல்லுவாங்க. சோ அது இல்லாம புவனேஸ்வர் குமார் வந்து கொஞ்சம் இன்ஜுரி ப்ரோனா இருக்காரு. அவருக்குமே வயசு ஆகுது. அவரு ஒரு ஃபாஸ்ட் பவுலர், அப்பத்துல இருந்தே இன்ஜுரிஸ் பார்த்துட்டே இருந்தாரு. புவனேஸ்வர் குமார் இப்போ ஒரு இன்ஜுரி ஆயிட்டாருன்னா அந்த இடத்துல விளையாடுறதுக்கு ரஷீத் சலாம்தார் ஒரு பவுலர் இருக்காரு. பட் ஒரு ப்ராமினென்டான ஒரு ஓப்பனிங் ஸ்டார்ட் பண்ற ஒரு பவுலர், இந்தியன் பவுலர் லீடிங் ஃப்ரம் த ஃப்ரண்ட் பாத்தீங்கன்னா கிடையாது. தயாலுமே போயிட்டாரு அப்படின்ற பட்சத்துல ரொம்ப ஒரு இன்பேலன்ஸ் ஆயிடும் பவுலிங் லைனப்ல. இது ஒரு ஆர்சிபிக்கு ஒரு நெகட்டிவா நான் சொல்லுவேன். மத்தபடி எவ்ரிதிங் இஸ் செட். எல்லாமே டாப் ஆர்டர்ல இருந்து லோயர் ஆர்டர் இருக்கும், எல்லா பேட்டிங்கும் வந்து பக்காவா தான் இருக்கு. பட் ஆனா ரஜத் பட்டிடரோட ஃபார்ம் அது வந்து கேள்விக்குறியா இருக்கு. முன்னாடியே நம்ம வந்து பயங்கரமா ஆடிதான் பார்த்திருக்கோம் அவரு. ஆனா இப்போ ரீசெண்டா வந்து அந்த கேப்டன்சி கிடைச்சதுக்கு அப்புறம் அவ்வளவு அந்த அவர் பொட்டன்ஷியலுக்கு வந்து பெர்ஃபார்ம் பண்ணாதான் நான் ஒரு மேட்ச் கூட பார்க்கல. மேபி போக அவர் சரி பண்ணிக்கலாம், அடுத்த சீசன்ல திரும்ப ஒரு கம்பேக் கொடுப்பாரு அப்படின்றத வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எஸ், ரிலீசஸ் யாரெல்லாம் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்றது நம்ம பார்த்தோம்னா 6 கோடிக்கு ரஷீத் சலாம்தாரை எடுத்திருக்காங்க. சோ ரஷீத் சலாம்தார் நான் பேசிக்கா சொல்லணும்னா நல்ல பவுலர். கண்டிப்பா வந்து ஆர்சிபிக்கு ஒரு பவுலிங்ன்றப்போ அவர் கண்டிப்பா வச்சுதான் ஆகணும். அந்த ஆஸ்பெக்ட்லாம் எங்களுக்கு கண்டிப்பா புரியுது. பட் ஆனா ராஷித் சலாம்தாரை விட்டுட்டு அந்த 6 கோடிக்கு மேபி ஒரு இந்தியன் பவுலர் வேற யாரா நீங்க கிடைச்சாருன்னா ஒரு ஸ்டீல் பை மாதிரி எடுத்துடலாம். இல்லைன்னா ராஷித் சலாம்தாரே எடுக்கலாங்க. திரும்பவும் 6 கோடி கீழே கண்டிப்பா எடுத்துடலாம். ஏன்னா அவர் போன சீசனும் விளையாடுன்றப்போ 6 கோடி அண்ட் அபோ யாருமே வந்து போக மாட்டாங்க. ஸோ ராஷித் சலாம்தாரே விட்டுட்டு எடுக்கலாமோ அப்படின்றது ஒரு சஜஷன். அது எப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் பார்க்கணும். அண்ட் மோஹித் ரத்தின்னு சொல்லிட்டு ஒரு லெக் ஸ்பின்னர் எடுத்து வச்சிருக்காங்க. இப்போ ஒரு சுயா சர்மா வந்து இருக்காருன்றப்போ ஒரு 30 லட்சம் ஃப்ரீ ஆகும் மோஹித் ரத்தியை வந்து விட்டா. அதுவும் இல்லாம அவர் எங்கேயுமே விளையாடுறது இல்லை இப்போ ரீசெண்டா. ஸோ மோஹித் ரத்தியை வச்சிருப்பாங்களான்றது ஒரு கேள்வி. அவர் விட்டா ஒரு 30 லட்சம் கிடைக்கின்றப்போ தாராளமா விடலாம், விட்டு ஒரு பிளேயர் போகலாம். அண்ட் இதுக்கு ரீப்ளேஸ்மெண்டா இன்னொரு லெக் ஸ்பின்னரே அவங்க வந்து பார்த்து வச்சிருக்காங்க. ஸோ அந்த ஆஸ்பெக்ட் இருக்கிறப்போ அதுக்கு நான் வரேன், அதை கண்டிப்பா சொல்லுவேன். ஸோ அந்த ஆஸ்பெக்ட் இருக்கப்போ ஆர்சிபிக்கு இப்போதைக்கு அந்த மோஹித் ரத்தி அவர் தேவைப்பட மாட்டான்றது ஒரு சஜஷன். ஸோ ரிலீசஸ் பாத்தீங்கன்னா அவ்வளவுதாங்க. பெருசா இதுக்கு மேல பிளேயர்ஸ் விடுற அளவுக்கு ஆர்சிபி இல்ல, கரெக்டான டீம் வச்சிருக்காங்க. அண்ட் எஸ்பிஐஎல் மேபி அவர் போயிட்டா ஒரு 5 crores வந்து அவங்க பர்ஸ் போறோம். அந்த 5 crores எஸ்டிஆர் மாதிரி ஒரு பவுலர் பிடிக்கிறது தான் கஷ்டம். அதுதான் மேட்ரு. பிளேயர்ஸ் நடுவில் வந்து மயங்க் அகர்வால் ஒரு கோடிக்கு எடுத்திருந்தாங்க. அவர் தாராளமா வச்சுக்கலாம். மயங்க் அகர்வால் தாராளமா எனி டைம் நீங்க வந்து கண்ணை போட்டு எடுக்கலாம். அந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்டா விளையாடிவாரு, ஓரளவுக்கு நல்லா விளையாடிவார் டீசென்டா. ஆக்சுவலி மிச்சல் ஓவன் நம்ம சொன்னோம்ல, லைக் வந்து டெம்பரரி ரீப்ளேஸ்மெண்ட் நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் மயங்க் அகர்வால் நினைச்சிட்டு இருக்கீங்க. மயங்க் அகர்வாலும் டெம்பரரி ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது. மயங்க் அகர்வாலும் வந்து ரீடைன் பண்ணலாம் ஆர்சிபி நினைச்சா. கணக்கு வழக்கு எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்த்தா நம்ம ஆர்சிபி பர்ஸ்ல 11.05 crores இன்க்ளூடிங் த 5 crores ஆஃப் பிசிசி அண்ட் 75 lakhs வந்து லாஸ்ட் சீசன் வச்சிருந்தாங்க. ஸோ நல்ல ஒரு பஸ் தாங்க. 11 crores அவங்க ஒரு பவுலிங் ஆப்ஷன்ஸ்ல ஃபுல் கான்சென்ட்ரேட் பண்ணி எடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்றது எங்களோட ஒப்பீனியன். ஓகே, இவங்களுக்கு இருக்க அவைலபிள் ஃபாரின் ஸ்டார்ஸ் பாத்தீங்கன்னா நீங்க யாருமே எடுக்க முடியாது ஃபாரின் பிளேயர்ஸ். ஏன்னா இவங்க ரிலீஸ் பண்ற எல்லாம் இந்தியன் பிளேயர்ஸ்னால அப்போ பவுலிங் வந்து கொஞ்சம் அடி வாங்குறப்போ பவுலிங்ல எனக்கு தெரிஞ்சு இந்தியன் பவுலர்ஸா வந்து இவங்க ஃபோக்கஸ் பண்றது நல்லா இருக்கும். அண்ட் இவங்க கிட்ட இருக்க பட்ஜெட் வந்து 11 crores தான்றதுனால இந்தியன் டொமஸ்டிக் பவுலர்ஸ்க்கு வந்து இவங்க தாராளமா ப்ரிஃபர் பண்ணலாம். நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன்ல, ஒரு லெக் ஸ்பின்னர் வந்து இவங்க ஸ்கவுட் பண்ணி வச்சிருக்காங்க இந்தியன் டொமஸ்டிக் பவுலர். அவர் யாருன்னா எஸ் ராஜ் புஞ்சான்னு சொல்லிட்டு கேஎஸ்சி மகாராஷ்டிரா இப்ப நடந்துச்சுல, அங்க வந்து பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ண ஒரு லெக் ஸ்பின்னர். அவரு ஒரு ப்ராஸ்பெக்டா பார்க்கலாம். நம்ம கூட வீக்லி மீடியால வந்து ஒரு டீம் வந்து ஸ்கவுட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆர்சிபி தான் அந்த ஸ்கவுட் பண்ண டீம். ஸ்கவுட் பண்ணி ட்ரையல்ஸ் எல்லாம் ஆட வச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாம எஸ்எக்கி முத்து டிஎன்பிஎல்ல ஒரு சூப்பரா போயிட்டு இருந்தாரு, ஒரு ஃபாஸ்ட் பவுலர். அது மட்டும் இல்லாம இந்த UP20 வினீத் பன்வார் ஆல்ரெடி அவர் ஒரு நல்ல ஆப்ஷனா இருப்பாரு. ஆல்ரெடி அபிநந்தன் சிங்னு லக்னோ ஃபால்கன்ஸ் வந்து போன சீசன் சைன் பண்ணாங்க. அவர் இன்னும் ஸ்குவாட்ல தான் இருக்காரு. வினீத் பன்வார் எடுத்தாருன்னா அவர் ஆப்ஷன் ஆட் பண்ணுவார். இல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னா இவங்களுக்கும் வந்து இந்த நவ்தீப் சைனி ஆர்சிபி ஆல்ரெடி ஆடின பிளேயர் தான். இப்போ ரீசெண்டா சூப்பரா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு டெல்லி பிரீமியர் லீக்ல. சோ அவர் கூட ஒரு ஆப்ஷனா இருக்கலாம்.
இல்லைன்னா முன்னாடி சொன்ன அதே லிஸ்ட் திரும்ப வரும், சிவம் மாவி, கார்த்திக் தியாகி அப்படின்ட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. 2-3 பேர் எடுத்து வச்சு இந்த லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ்க்கும் இவங்களுக்கும் தான் போட்டி இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ லெஃப்ட் ஆர்ம் போலர் எஸ்தேல் போறாரு, ஒரு லெஃப்ட் ஆர்ம் போலர் வேணும்னா நீங்க வந்து கேகேஆர் இப்போ சக்காரியா வந்து ரிலீஸ் பண்ணா கூட ஒரு நல்ல ஆப்ஷன் இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு சக்காரியா ஆட வைக்கிற அளவுக்கு கண்டிப்பா இடம் இல்ல. அப்படின்ற பட்சத்துல கேகேஆர் அவங்க ரிலீஸ் பண்றாங்க, சக்காரியாவை ரிலீஸ் பண்றாருன்னா தாராளமா ஆர்சிபி வந்து யூ கேன் கோ ஃபார் இட் அப்படின்றது தான் எங்களோட ஒப்பீனியன். அது இல்லாம நிறைய போலர்ஸ் இருக்காங்க, நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான். ஓகே, இவங்களோட பாசிபிள் லைன் அப் எப்படி இருக்கும் அப்படின்னா இன்னும் பெருசா சேஞ்சஸ் எல்லாம் இல்ல. ஸோ வழக்கம் போல கோலி சால்ட் ஓப்பனிங் நல்லா செட்டான ஒரு ப்ரூவன் பார்ட்னர்ஸ் சொல்லுவாங்க, நல்லா விளையாடிட்டு இருக்காங்க. 1 down வந்து படிக்கல் ஆர் அகர்வால் 2 பேர்ல வந்து எப்படி இன்ஜுரி கன்சர்ன்ஸ் அண்ட் ஃபார்ம் கன்சர்ன்ஸ் பார்த்து 2 பேரும் விளையாட இருக்கலாம். அப்புறம் 2 down வந்து பட்டினர், 3 down வந்து லிவிங்ஸ்டன் திரும்ப ஒரு சான்ஸ் கொடுக்கலாம். இப்போ 100ல போட்டு குழந்தை எடுத்துருக்காரு ரசித் கான் அப்படின்றப்போ ஒரு ஃபார்ம் போறாரா அப்படின்றது நம்ம பொறுத்து பார்க்கலாம். அவர் லிவிங்ஸ்டன் உட்கார வைக்க முடியாதுங்க, அவர் ஏதோ ஒண்ணு பண்ணிடுறாருங்க. ஒன்னு ஃபீல்டிங்ல காம்பன்சேட் பண்றாரு, இல்ல பவுலிங்ல காம்பன்சேட் பண்றாரு, பேட்டிங் கொடுக்குறாரு. ஸோ அந்த ஆஸ்பெக்ட் படி லிவிங்ஸ்டனுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாம், இட் டிசர்வ்ஸ். ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லோயர் ஆர்டர் வந்து ஜிதேஷ் சர்மா, டிம் டேவிட் இவங்க 2 பேருமே அப்படியே ஃபிட் ஆயிட்டாங்க. குருணால் பாண்டியா ஒரு பேட்டிங் ஆப்ஷன் இருக்காரு, புவனேஸ்வர் குமார் ஒரு பேட்டிங் ஆப்ஷன் இருக்காரு. அதுக்கப்புறம் ஹேசல்வுட் மோஸ்ட் ப்ராமிசிங் பிளேயர் ஆஃப் ஆர்சிபி லாஸ்ட் இயர் அவரு. அண்ட் கடைசியில எஸ் தயால் ஆர் யாரோ எந்த பிளேயர் ரீப்ளேஸ் பண்றாங்களோ அந்த பிளேயர் பிளஸ் சுரேஷ் சர்மா ஒரு இம்பாக்ட் பிளேயரா ஆட வச்சு மோஸ்டா அதே ஸ்குவாட் தான். ஆமா, அண்ட் இதுலயுமே ஹேசல்வுட் வந்து நல்லா கொஞ்சம் ரெஸ்ட் பண்ணும் அப்படின்னா அவங்களுக்கு நல்ல ஆப்ஷன், அதுவும் பேக்கப் இருக்கு. லுங்கி என்கிடி அண்ட் நுவான் துஷாரா அப்படின்ட்டு 2 பேருமே சூப்பரான ஆப்ஷன்ஸ் தான். சோ நீ சொன்ன மாதிரி தான் ஸ்குவாட் சூப்பர். இந்த ஸ்குவாட் வச்சு தான் கப் அடிச்சாங்க. இன்னும் கொஞ்சம் அந்த ஹோல்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஃபில் பண்ணிட்டாங்க, அந்த ஓட்டைகள் எல்லாம் கரெக்டா அடிச்சிட்டாங்க அப்படின்னா செகண்ட் டிராஃபி அடிக்கலாம். மெயினா ஒரு விஷயம் என்னன்னா பேக்கப் பிளேயர்ஸ் இல்ல. சோ பேக்கப்ல ஸ்ட்ராங்கா இன்வெஸ்ட் பண்ற மாதிரி அந்த பிளேயர்ஸ் கொஞ்சம் பார்த்துட்டா செகண்ட் டிராஃபி லோடிங் கண்டிப்பா அதுக்குமே ஒரு சான்ஸ் இருக்கு. சோ ஓகே, நிறைய பகுதிக்கு மட்டும் 3 வீடியோல நம்ம 10 டீமே கவர் பண்ணிட்டோம். இதுல நீங்க வந்து இந்த பிளேயர்ஸ்ல ஆட் பண்ணலாம், இந்த பிளேயர்ஸ் ஸ்பெசிஃபிக்கா நீங்க சில பிளேயர்ஸ் எல்லாம் வச்சிருப்பீங்களா இந்த டீம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி இருந்துச்சா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, நாங்களே பார்த்து எங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அண்ட் அபிஷியலா ரிலீஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரிட்டன்ஷன் லிஸ்ட் அவங்க பண்ணதுக்கு அப்புறம் கண்டிப்பா அதுக்குன்னே நம்ம ஒரு வீடியோ போடுவோம் டெடிகேட்டடா. இது பண்ணதெல்லாம் ஓகேவா, இதெல்லாம் வந்து தேருமா தேராதா, இதெல்லாம் பண்ணிருக்கலாமா அப்படின்றதெல்லாம் கண்டிப்பா சொல்றதுக்கு ஒரு வீடியோ நம்ம பண்ணுவோம். ஸோ அதையும் பாக்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான இது மாதிரி நிறைய வீடியோஸ் போடுவோம். அதையும் ரெகுலரா பார்த்துக்கிட்டே இருக்கிறதுக்கு வீக்லி கிரிக்கெட்டிங் அப்டேட்ஸ் நீங்க வந்து ஃப்ரைடே போட்டுட்டு இருக்கோம். வீக்லி பிடியான்ற எபிசோட்ல இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கிரிக்கெட்டை மட்டும் ஒரு சப்ஸ்கிரைப் போட்டுட்டுருங்களேன். ஏன்னா சின்ன பசங்க நாங்க, எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.